ஹாய். ஹாய் ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் வந்து நம்மளோட பட்ஜெட்டான 7 to 8 lakh பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் காரே இருக்குது. ரெனோவோட ட்ரைபர். இந்த கார் வந்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். 71 PS பவர், 96 Nm டார்க். பவர் ஃபிகர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அழுத்துனன்னா அப்படியே கிளம்பி ஓடுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் ஓட்டுறதுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியுமே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக ஹேண்ட்லிங்கில் பார்க்கலாம். இப்போது இந்த காரில் நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்க்குறோம்னால எல்லாமே 2 ரோவுக்கு பார்க்கணும். சப்-4 மீட்டரில் 3 ரோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு கார் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரைபர். இன்னொன்று நிசானோட ட்ரைபர், அதாவது நிசானோட கிராவைட். ஆமாம், இல்லை ஏறி இறங்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே ஏறிக்கலாம். ஏறி இறங்கியோ ஏறி உட்காரலாம். சீட்டு நல்லா அகலமாக இருந்துச்சு. கால் நீட், நல்ல ஒரு பாக்ஸியான டிசைன். ஆமாம், ஸோ நல்லா ஒய்டாக 80 டிகிரி ஓப்பன் ஆகுது. அது சீட்டை பற்றி எந்த இதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்துச்சு. இப்படி சாஞ்சு உட்கார்றதுக்கும் நல்லா தான் இருக்குது. தை சப்போர்ட்டுமே ஆமாம், ஓரளவுக்கு ரீசனபிளான தை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்தது. என்னன்னா இந்த டிரைவர் சீட்க்கு தானே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி செகண்ட் ரோக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி அதாவது கொஞ்சம் பெரியவங்க உட்காந்துருக்காங்க செகண்ட் ரோவில் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி குழந்தைங்க உட்காரதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. இந்த கார் வந்து உட்கார்ந்ததுமே எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அந்த காரில் இருந்தது. அந்த ரியர் சீட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. செகண்ட் ரோவில் வந்து லெக் ரூமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். பின்னாடி வந்து குழந்தைங்க, ரொம்ப குட்டி குழந்தைங்க தான் உட்காடுறாங்கன்னா நீங்கள் 3rd ரோ நல்லா பின்னாடி ஏற்றி வச்சுட்டு செகண்ட் ரோவை அப்போ தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரீசனபிளான ஒரு 10 வயசு 15 வயசு குழந்தைங்க பின்னாடி உட்கார வைக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு பின்னாடி அவங்களையும் உட்கார வச்சுக்கலாம். ஸோ லெக் ரூம் வந்து செகண்ட் ரோவுக்கு தாராளமாக இருந்துச்சு. 3rd ரோவுக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. பெட்ரூம் வந்து நல்லா தாராளமாக இருந்துச்சு செகண்ட் ரோவில் உட்காரும்போது. அதே 3rd ரோவில் உட்காரும்போது கொஞ்சம் இந்த ஸ்லோப்பாக கொடுத்துருக்கிறதுனால பின்னாடி உட்காரும்போது கண்டிப்பாக தலை தட்ட குழந்தைங்க உட்கார மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு ஸ்லோப்பான டிசைன் கிடையாது. கண்டிப்பாக அது வந்து நீங்கள் இந்த செகண்ட் ரோ வரைக்கும் மேலே ரூஃப் இப்படி போகும், 3rd ரோவில் இப்படி ஏறி இப்படி போகும், ஏன்னா அந்த ஹெட்ரூமுக்காக. பட் இருந்தாலுமே அந்த கரெக்டாக 3rd ரோவில் தான் வீலோட ஆர்ச் வந்து கீழே இருக்கும். அதனால உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்பேசஸை நல்லா வந்து டிசைன் பண்ணணுன்ற காரணத்தினால இந்த செக்மெண்ட்லேயே அதிகமாக 2635 mm நினைக்கிறேன் வீல் பேஸ். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஆர்ச் வந்து ஃப்ரண்ட் கிளாடிங் ஒட்டி இருக்குது. ரியர் வீலோட ஆர்ச் பார்த்தீங்கன்னா அந்த ரியர் கிளாடிங் ஒட்டி இருக்குது. ஸோ நடுவில் இருக்க ஸ்பேஸை ஃபுல்லாமே அவங்க கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சப்-4 மீட்டரை ஒரு 7 சீட்டராக யூஸ் பண்ணதில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினியரிங் வந்து இந்த ரெனோ பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த 2 ரோவையுமே ஃபோல்ட் பண்ணால் ஒரு பெரிய பிளே ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுது. 3rd ரோவை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு 625 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த விலைக்கு ஒரு ஹேட்ச்பேக் போகிறீங்கன்னா 300 to 320 லிட்டர் தான் அதிகபட்சமான உங்களுக்கு பூட் ஸ்பேஸே கிடைக்கும். டபுள் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க வேரியண்ட் வந்து ஆத்தென்டிக் வேரியண்ட். ஏன் பேஸ் வேரியண்ட் எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா 6 to 7 லட்சத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த 2வது பேஸ் வேரியண்ட்டான ஆத்தென்டிக் வேரியண்ட்டே கிடச்சிருச்சு. உங்களுக்கு எக்ஸாக்டாக 6.9 லட்சத்துக்கு கார் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரியர் ஏசி வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ மேனுவலாக தான் வந்துட்டு நமக்கு ஏசி ரீச் ஆகுது. அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நீங்கள் உங்களுக்கு மேனுவல் ஏசி டிரைவர்ஸ் சைடுலேருந்து அப்படியே 3 ரோக்கும் வரணும். நீங்கள் அடுத்தடுத்த வேரியண்ட் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சி பில்லர் டி பில்லர்லாம் உங்களுக்கு அந்த ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதிகங்கிறதுனால பின்னாடி 3வது வரையிலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது. ஸோ விண்டோ ஓப்பன் வந்து செகண்ட் ரோவில் நல்லா தாராளமாக சூப்பராக இருக்கும். 3rd ரோலையுமே அந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா வரக்கூடாதுன்னு சின்ன பார்ட்டிகல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணி கொடுக்கும். அந்த அளவில் தான் இருந்துச்சு. சீட் குஷன் தான் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிஃபராக தான் இருந்துச்சு. எந்த விதமான கம்ஃபர்ட்டுமே அதில் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா செகண்ட் ரோ வந்து ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உருவாக்கியிருக்காங்க. 3rd ரோ ஒரு குடும்பமாக இருக்கீங்க, 7 பேர் போக வேண்டிய சூழ்நிலை வரும், அடிக்கடி வரும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். 3rd ரோவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பூட் ஸ்பேஸோட அப்படின்ட்டு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு இன்ஜினியரிங்கில் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 7.5 out of 10 வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
ஓகே, அதுக்கடுத்தது ஹேண்ட்லிங் பார்க்குறோன்னா ரொம்ப இழுக்க கஷ்டப்படுது, ஓட்டுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ஏன்டா எடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வருதுன்றதெல்லாம் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூலேயே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. பட் நாங்கள் வந்து இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தப்போ புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது 1 லிட்டர் இன்ஜின். ஸோ கார் வந்து கொஞ்சம் பெரிய கார் தான். டர்போ வந்து இந்த காரில் கொடுக்கல, ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் இனிஷியலாக ஒரு லைட் ஃபுட்டராக நீங்கள் அழுத்தி ஓட்டுறீங்கன்னா அந்த கார் வந்து ஒரு ஸ்மூத்தராக லீனியராக மூவ் ஆகி போகுது. இல்லை அவசரப்பட்டு அழுத்தி அழுத்தி நம்ம ஓட்டி லோ கியரே போட்டு நீங்கள் நல்லா அழுத்தி ஓட்டினாலும் அந்த அளவுக்கு போகலை. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ரைட் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த இன்ஜின் அந்த காருக்கான அந்த கேரக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணி நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒரு ப்ளஸரான ஒரு ரைடிங் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து ஸ்டியரிங் ஃபீட்பேக் பார்க்குறப்போ லைட் டு ஹார்ட் ரேஷியோவில் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. ப்ரிசிஷன் வந்து டெட் சென்டர் ஃபீல் ஆச்சு. செல்ஃப் சென்டரிங் அந்தளவுக்கு ஆகலை, கொஞ்சம் நம்மளே அசிஸ்ட் பண்ணி தான் செல்ஃப் சென்டரிங் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஒரு லாங்கான கார் அப்படின்ற காரணத்தினால நீங்கள் ஸ்பீடாக போனீங்கனாலும் பாடி ரோல் ஓவர் தெரியுது, வளைவுகள்லையும் பாடி ரோல் ஓவர் தெரிஞ்சிச்சு. இந்த காரில் வந்து சிட்டிக்குள்ளேயே ஒரு ஸ்டிஃபராக தான் ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. எந்த ஒரு குழி பள்ளங்கள் மேடுகள் எல்லாம் அடி நல்லா டங்கு டங்குன்னு வாங்குச்சு. ஆனால் ஹைவேல போகிறப்போ அந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய நீளமான பாக்ஸியான காரை வந்து உங்களுக்கு ரோல் ஆக விடாமல் மேனேஜ் பண்ணி அது வந்து ஒரு நல்லாவே உங்களுக்கு கொடுத்துருந்துச்சு. உனக்கு அந்த பாடி ரோல் ஓவர்லாம் எப்படிமா இருந்துச்சு வளைவில் திரும்புற? அது நல்லாவே தெரிஞ்சுச்சு. பாடியில் வந்து போய்கிட்டு இருக்கையிலேயே வேகமாக போனால் ஏற்கனவே வயசானவங்களா அந்த இது அப்படியே ரொம்ப வீல் பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கார் பெரிய கார், ஸோ பாடி ரோல் ஓவர் தெரிய தான் செய்யும். அந்த கம்ஃபர்ட்லேயே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. கியர் அண்டு கிளச்சோட சாஃப்ட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. நீங்கள் குவிட்டு கம்பேர் பண்ணுறப்போ இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற அளவில் தான். பிரேக்கிங் வந்து அந்த கார் போகக்கூடிய ஸ்பீடுக்கு அந்த பிரேக்கிங் போதுமானதாக இருக்குது. 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கிட்ட அந்த காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருப்பேன். பெருசாக எனக்கு பிளைண்ட் ஸ்பாட் எதுவும் ஃபீல் ஆகலை. இதில் வந்து R14 டயர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த காருக்கு கொஞ்சம் ஸ்கின்னியான டயராக கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பெரிய டயர் கொடுத்துருந்துருக்கலாம். இன்னொன்று டயர் நாய்ஸு இதுகள்லாம் வந்து இந்த காரில் ஹெவியாகவே உள்ளே கேட்டுச்சு. ஓகே, இந்த ஓவராலாக ஹேண்ட்லிங்கில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா சர்வீஸ் சென்டர்லாம் அந்தளவுக்கு இப்போ மாருதி, டொயோட்டா, டாட்டா அளவுக்கு சர்வீஸ் சென்டர்லாம் கிடையாது. இங்கே மதுரையிலேயே ஒரு 2 சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது. இப்போ இவன் பிரச்சனைனா அவன்கிட்ட போகணும், அவனும் பிரச்சனைனா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் தான் போகணும். ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அதோட காஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு கம்மி தான். பட் ஸ்பேர் பார்ட்ஸோட அவைலபிலிட்டி பார்த்தோன்னா அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி யூசர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக சர்வீஸ்க்கு வந்து 7 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 10 வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்து மைலேஜ் பார்க்குறோன்னா சிட்டிக்குள்ளே 11லேருந்து 13 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே வந்து ஹைவேல பார்க்குறப்போ ஒரு 16 to 18 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக 14, 16, 17 அந்த அளவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, மைலேஜுக்கு நம்ம 7 அவுட் ஆஃப் 10 வந்து கொடுத்துருக்கோம். குளோபல் என்கேப் ரேட்டிங்கில் 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. சீட் மெட்டல் குவாலிட்டி வந்து பெரிய அளவில் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கோம். ஓவராலாக 7 ஸ்டார் அவுட் ஆஃப் 10. இன்னுமே இந்த சேஃப்டி விஷயங்களில் சில விஷயங்கள் நம்ம இந்த காரில் பார்க்க வேண்டியிருந்துச்சு. இப்போது இதில் 6 ஏர்பேக் கொடுத்துருந்தாலுமே இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோ வந்து பின்னாடி இருக்குது. அந்த ரோவுக்கு போகலை. அதாவது சி பில்லர் வரைக்கும் தான் அந்த சைடில் வர ஏர்பேக் வந்து ஓப்பன் ஆகுது, டி பில்லருக்கு ஓப்பன் ஆகலை. இன்னொரு விஷயம், சீட் பெல்ட்டுமே பார்த்தோன்னா அந்த ரெட்ராக்டபிள் சீட் பெல்ட்டுன்னு நினைக்கிறேன். அதாவது சீட் பெல்ட் இழுத்தோன்னா அப்படி வந்துட்டு போகும் பாருங்க. அந்த சீட் பெல்ட் வந்து இந்த 2வது ரோவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 3வது ரோவுக்கு வெறும் கயர், நம்ம சும்மா ஒரு கயரை வச்சு இழுத்து கட்டுற மாதிரி ஒரு சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் 3வது ரோவுக்கு எந்த விதமான சேஃப்டியுமே அவங்க கொடுக்கல. ரிலையபிள் பார்க்குறப்போ 7 மார்க் அவுட் ஆஃப் 10 வந்து கொடுத்துருக்கோம். இந்த 3 மார்க் வந்து எந்தெந்த விஷயங்களுக்காக நம்ம எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ரிலையபிலிட்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக 1 லட்சம் 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்குமே ஓடும். ஆனால் இன்ஜின் மட்டுமே நம்ம ரிலையபிளில் பார்க்குறது கிடையாது. அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சென்சார் இதுகளெல்லாம் கண்டினியூஸாக சில பிரச்சனைகள் வருது. ஆனால் அதை ஷோரூம் சைட்லேருந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே சுமாராக தான் பண்ணியிருக்காங்கன்றதுனால ரேட்டல் நாய்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 4லேருந்து 5 வருஷம் நீங்கள் ஓட்டிட்டிங்கனாலே ரேட்டல் நாய்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுது. ஸோ 3 சிலிண்டர் இன்ஜின் ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்ஜின் நாய்ஸுமே வருது. இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம 7 மார்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரீசேல் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் வச்சு இங்கே ரீசேல் ஆகுதுன்னா, பிராண்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு சேல் ஆகுது அதை பொறுத்து,
இன்னொன்று அதோட இனிஷியல் காஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் அவுட் பண்ணி தான் ரீசேல் வருது. இன்னொன்று டெப்ரிசியேஷன் பார்த்தோன்னா ஒரு சாலிடாக 30% டெப்ரிசியேஷன் ஆகுது. அப்படின்ற காரணத்தினால இதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ வந்து 5 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஓவராலாக 47 அவுட் ஆஃப் 70 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதே பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறப்போ 67% எடுத்திருக்காங்க. இது நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு பார்த்தோன்னா நம்ம யூடியூப் ரிவ்யூவில் பார்க்குற அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான கார் கிடையாது. கண்டிப்பாக ஒரு செம்மையான இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கார் தான். ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 7 சீட்டர் கார் வேணுன்றவங்களுக்கு இந்த கார் வந்து கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம். அதிகமாக டூர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெளியே நல்லா சுற்றுவேன், நிறைய பூட் ஸ்பேஸ் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 சீட்டர் காரு பயங்கரமான எலிஜிபிள் இருக்கக்கூடிய கார். இதை வந்து 625 பூட்டோடு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் இது வந்து ஒரு நல்ல கார் தான். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக நிறையா விஷயங்களை இது வந்து ஃபில் பண்ணியிருக்கு. அப்படின்ற காரணத்தினால இந்த கார் வந்து நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த ட்ரைபரோட டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு, நாங்கள் சொன்னது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, நம்ம 6 இயர்ஸாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கோம். ஃபோட்டோகிராஃபியில் A to Z எல்லா ஈவெண்ட்டுமே கவர் பண்ணியிருக்கோம். ஈவெண்ட் தவிர்த்துட்டு இந்த இ-காமர்ஸ் சைட்டுக்கெல்லாம் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுபோக மாடல்ஸோட டைப் பண்ணி, அதாவது கொலாப் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய்.